வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக ஆசிரியர் பி. அம்பிகை வாகனாகிய என்னால் தயார் செய்யப்பட்ட பயிற்சி நூல்களை பற்றிய விவரங்களையும் அதனை செய்வதால் மாணவர்கள் பெறக்கூடிய பயன்கள் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உரையாட விரும்புகின்றேன். தரம் 2க்கு 8 மாதிரி பரீட்சைகள், தரம் 3க்கு 14 மாதிரி பரீட்சைகள். இந்த இரு பரீட்சை தாள்களும் முற்றிலும் சித்திரப்படம் ஊடாக சிந்தனைகளை விருத்தி செய்யும் வகையில் பிள்ளைகளின் அதாவது தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் 1க்கு விடையளிக்கும் ஆரம்பகட்ட நுண்ணறிவு பயிற்சிகள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது தரம் 2, 3க்கு என பிரசுரிக்கப்பட்ட போதிலும் தரம் 5லும் ஆரம்பத்தில் இதனை செய்வது பிள்ளைகளுக்கு நுண்ணறிவு பயிற்சிகளை உண்டு பண்ணும் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகள் நுண்ணறிவு பயிற்சி செய்வதற்கு சித்திரப்படம் ஊடாக வழிகாட்டி பின்பு வாக்கியங்களை வாசித்து புரிந்து விடையளிக்க பழக்குகின்ற போது அவர்கள் மிக ஒழுங்கான முறையில் நுண்ணறிவு கேள்விகளை விடையளிக்கக்கூடிய நிலை அடைவார்கள். தரம் 4 என்பது வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என அரச பரீட்சை போன்றும் புலமை ஆசான் அடுத்தது வெற்றிக்கனிகள் என்பவையும் வினாத்தாள் 1, 2 என பயிற்சித்தாள்களாக உள்ளன. தரம் 4 என்பது தரம் 2, 3க்கு அடுத்த கட்டத்துக்கு ஆரம்ப பரீட்சை தாளாகவும், புலமையாசான் வெற்றிக்கனிகள் என்பது உண்மையிலேயே என்னுடையது என்பதற்காக நான் பிரச்சாரம் செய்யவில்லை. ஏனென்றால் நான் இந்தளவு பயிற்சிகளையும் விட அரச பரீட்சைத்தால் தான் சிறந்தது என கூறுகின்ற ஒரு ஆசிரியர். ஏனென்றால் இந்த பயிற்சித்தாள்கள் அனைத்தும் நாங்கள் அரச பரீட்சைத்தாளை ஆதாரமாக வைத்துத்தான் தயாரித்திருக்கிறோம். ஆனால் அரச பரீட்சைத்தாளை மட்டும் பயிற்சி செய்துவிட்டு நாங்கள் இனி வரப்போகின்ற அரச பரீட்சைத்தாளை எதிர்கொள்வதோடு இந்த மாதிரி பயிற்சிகளையும் செய்து போட்டு அரச பரீட்சைத்தாளை எதிர்கொள்வது மிகச் சிறப்பானது என்பதற்காகவே இந்த காணொலியை தயார் செய்கின்றேன். தயவு செய்து எல்லார் நலன் கருதியும் இந்த காணொலியை பார்வையிடும் அனைத்து பெற்றோர்களும் தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கோ. ஏனென்றால் கல்வி என்பது சேவை, அதை இலவசமாகத்தான் செய்ய வேண்டும். ஆனால் காலநிலை காரணமாகவும் சில தேவைகள் இருப்பதாலும் அவைகள் கட்டணம் அறவிட்டுத்தான் செய்யப்படுகின்றது. அதில் தவறில்லை. அப்போ அந்த சேவை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு அனுசரணையான செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். தொடர்ச்சியாக 37 நுண்ணறிவு பயிற்சித்தாள்கள் என்கின்ற பயிற்சி, நுண்ணறிவு சார்ந்த 37 பரீட்சைத்தாள்கள் அதில் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் 4 பக்கங்களை கொண்டது. அவை அனைத்துமே நுண்ணறிவு வினாத்தாள் 1ஐ ஆதாரமாக கொண்டு அதற்கு தயாராகுவதற்காக தயாரிக்கப்பட்ட பரீட்சைத்தாள்கள். அடுத்ததாக கட்டுரை, அது கட்டுரை எழுதும் பயிற்சிக்காக பயிற்சிகள் வழங்குறது போன்ற ஒரு பயிற்சித்தாள். இந்த 7 பயிற்சித்தாள்களும் உண்மையிலேயே என்னுடைய கருத்தின்படி என்னுடைய 35 வருட தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு கற்பித்த அனுபவங்களை ஆதாரமாக கொண்டு தயார் செய்யப்பட்ட பரீட்சைத்தாள்கள்.
மாணவர்களை, அதாவது உங்கள் பிள்ளைகளை இந்த பயிற்சித்தாள்களை செய்வதன் மூலம் பயிற்சிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக சிறந்த பலனை பெற முடியும். அதற்கு பெற்றோர்களும் ஓரளவு பங்களிப்பு செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு, இந்த பயிற்சித்தாள்கள் அநேகமான கடைகளில் விற்பனைக்கு இருக்க மாட்டாது. ஏனெனில் நான் இந்த பயிற்சித்தாள்களை கடன் அடிப்படையில் புத்தக வியாபாரிகளுக்கு வழங்குவதில்லை. அநேகமாக புத்தக வியாபாரிகள் கடன் அடிப்படையில் தான் புத்தக வியாபாரத்தை மேற்கொள்வார்கள். அப்போ நான் என்னை பொறுத்தவரையில் பணம் செலுத்தி வாங்குறவைக்கு மட்டும்தான் புத்தகங்கள் வழங்குவேன். அப்போ எல்லா புத்தக கடைகளிலும் நிச்சயமாக இருக்காது, சில குறித்த புத்தக சாலைகளில் இருக்கலாம். அதைவிட என்னிடம் நேரடியாக பெற விரும்புபவர்கள் அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த பயிற்சி புத்தகங்கள் ஏதாகினும் ஒரு பயிற்சி புத்தகம் வாங்குவதாக இருந்தால் மேலதிகமாக தபால் கட்டணமும் செலுத்தி, அதாவது பயிற்சி புத்தகத்துக்கான கட்டணமும் மேலதிக 100 ரூபாய் மாத்திரம் தபால் கட்டணமாக செலுத்த வேண்டும். தபால் கட்டணம் நிச்சயமாக ஒரு பயிற்சித்தாளுக்கு மேலதிகமாக 200 ரூபாய் முத்திரை என்றபடியால் 200 ரூபாய் வரும். ஆனால் அதில் 100 ரூபாவை நான் பொறுத்து கொண்டு 100 ரூபாய் உங்களிடம் கட்டணமாக அறவிடுவேன். ஏதாவது 2 பயிற்சித்தாளை பெறுபவர்கள் பெற விரும்பினால் அவர்களுக்கு தபால் கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை. மற்றொரு இந்த வருட அரச பரீட்சை செய்பவர்களுக்கான முக்கியமான செய்தி, இந்த 7 பயிற்சித்தாள்களையும் ஒரே தடவையில் பெறுபவர்களுக்கு அதன் மொத்த விலையிலிருந்து 10% கழிவுகள் வழங்கப்படும். அதாவது இந்த 7 பயிற்சித்தாள்களின் மொத்த விலைக்கும் 10% கழிவுகள் வழங்கி அந்த தொகையை என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்தில் வைப்புச் செய்வதன் மூலம் நீங்கள் வைப்புச் செய்த அடுத்த தினமே தபால் மூலம் இந்த பயிற்சி புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டால் நான் எனது வங்கி கணக்கிலக்கத்தை அனுப்புவேன். எனது வாட்ஸ்அப் தொடர்பு இலக்கம் 077 177 2607. ஆங்கிலத்தில் 077 177 2697. மீளவும் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த காணொளிகளை உங்களுக்கு அறிமுகமான பெற்றோர்களுக்கு அனுப்பி அவர்களும் பயனடைய செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.